الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد لا إله إلا الله أشهد لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. இவ்வுலகிற்கு இறுதித்தூராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜுமா தினத்தை இன்று இங்கே ஒன்றும்பி இருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் இன்றல் மட்டுமாக துஆ செய்து கொண்டவனாகவும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாகவும் இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடு என்பது ஜனநாயக நாடாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர்களை ஆட்சியாளர்களாக பெறக்கூடிய நாடாக இருக்கிறது. இந்த உலகில் இன்னும் பல நாடுகள் மன்னராட்சியின் கீழும் நிறைய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் உட்பட வேறு நாட்களும் இஸ்லாமிய நாட்களையும் குறிப்பிடலாம், நாடுகளையும் குறிப்பிடலாம். வேறு நாடுகளை நீங்கள் பார்த்தாலும் கூட மன்னராட்சி முறையில் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதிகள், ஜனாதிபதியோ பிரதமரோ முதலமைச்சரோ இவர்களாக இருக்கட்டும், அல்லது மன்னராட்சி முறையில் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கட்டும், இந்த இரண்டிலும் நீதமான விஷயங்கள் பேணப்படுகிறதா என்பதை பார்த்தால்
நீதம் நிலைநாட்டப்படாமல் இருப்பதற்குத்தான் பெரும்பாலான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. மக்கள் ஆட்சிங்கிறோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நம்முடைய நாட்டின் பிரதமர் என்றெல்லாம் சொல்கிறோம். சட்டத்திற்கு முன்னால் இவர்கள் எல்லாம் சமமாக இருக்கிறார்களா? ஒரு சாமானியன் ஒரு தவறை செய்யும் பொழுது கைது செய்யக்கூடிய காவல்துறை, அதை வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கிற நீதிமன்றம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் முதலமைச்சருக்கு அது மாதிரியான தண்டனைகளோ கைதோ இருக்கிறதா? பிரதமருக்கு அது போன்ற தண்டனைகளோ கைதோ இருக்கிறதா? இல்லை. எதற்காக இதை குறிப்பிடுகிறோம் என்றால், இதே மன்னர் ஆட்சியில் பாருங்கள், சரி அங்கேயாவது இது மாதிரியான நீதங்கள் நிலைநாட்டப்படுகிறதா என்றால், மன்னருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றால் ஒரு நீதி, நாட்டினுடைய குடிமக்கள் என்றால் வேறு விதமான நீதி வழங்கப்படுவதைத்தான் ஒட்டுமொத்த உலக வரலாறுகளிலும் இதுவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைவன் இறை தூதர்களை அனுப்பி ஆட்சி புரிய சொன்ன அந்த ஆட்சியை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இறை மறுப்பாளர்கள் செய்யக்கூடியது, இறைவனை வணங்காமல் நெருப்பை வணங்கக்கூடிய நெருப்பு வணங்கிகள் செய்த ஆட்சிகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த அடிப்படையிலே தான் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம், இஸ்லாமிய நீதி பரிபாலனம், இது தொடர்பாக ஹதீஸுகளில் வரலாறுகளில் குரான்களில் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது குரானில் அவ்வளவு வேறுபட்ட வித்தியாசங்கள். உலகத்தில் எல்லாரும் சமந்தான் என்பதை பேசக்கூடிய வேதத்தில் முதல் வேதம் திருமறை குரான். யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, மக்களே உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு தாய் தந்தையிலிருந்து, ஒரே ஒரு ஆண் பெண் என்கிற அதிலிருந்து தான் உங்கள் அனைவரையும் நாம் படைத்தோம் என்கிற இஸ்லாம் வெளிப்படுத்துகிறது. பெரும்பாலும் எங்கே பிரச்சனை உண்டாகும் என்றால், நீதி வழங்கக்கூடியது நீதிமன்றங்கள், நீதி சார்ந்து பேசக்கூடியது. இன்னொன்று அதிகாரம். அதிகாரம் என்றால் முதலமைச்சரோ எம்பியோ எம்எல்ஏவோ யாராக இருக்கட்டும், அதிகாரத்திற்கும் நீதிக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு மோதல் நடைபெற்று கொண்டே இருக்கும். வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா அதிகாரத்திற்கும் நீதத்திற்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவி கொண்டே இருக்கும். நீதத்தை சொல்லும் பொழுது அதிகார வர்க்கம் குறுக்கிடுவார்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் தலையிட்டு இதை பண்ணாதீங்கம்பாங்க. ஆனால் அல்லாஹ் எந்த மாதிரியான நீதியை சொல்லித் தருகிறான் தெரியுமா? இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நீங்கள் இதை கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இதற்கு வேலையே இல்லை. இஸ்லாமிய அரசாங்கங்கள், இஸ்லாமிய அடிப்படையில் நடத்தப்படுகிற ஆட்சியை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இதற்கு வேலையே இல்லை. அதிகாரமும் நீதித்துறையும் சமந்தான். இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்றங்கள், பாராளுமன்றங்கள், சட்டசபைகள் எத்தனை நீதிக்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றியிருப்பாங்க? ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கும், அல்லது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கினோடனேயே சட்டசபையில் அதை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வராங்க, நாடாளுமன்றத்தில் அதை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க? இதற்கும் அதற்கும் வித்தியாசம், வேறுபாடு இருக்கிறது. அவன் ஒரு இடத்துல உட்காந்து நீதியை சொல்லிட்டான், அது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தலை. ஆனால் இஸ்லாமிய நீதி எப்படி இருக்கிறது என்றால், அல்லாஹ் இறக்கியது தான் நீதி, அல்லாஹ் சொன்னது தான் சட்டம், வேறு எதுவுமே சட்டம் இல்லை. அதை பின்பற்றினால் எல்லாருக்கும் ஒன்று தான். சாமானியனாக இருந்தாலும் ஒன்று தான், வசதியானவர் இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒன்று தான். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அதிகாரத்துறைக்கும் நீதித்துறைக்கும் எந்த முரண்பாடுமே இருக்காது. உலகத்தில் அப்படி இருக்கும். ஏன்? இதுவெல்லாம் மனிதர்கள் உண்டாக்கிய சட்டங்கள், மனிதர்கள் உண்டாக்கிய தண்டனை குற்றங்கள். இந்த தண்டனைக்கு, இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை மனுஷன் உருவாக்கினது. ஆனால் குரானை கொண்டு ஒருவர் தீர்ப்பு வழங்கும் பொழுது அநீதி இருக்காது. அல்லாஹ் குரானில் 3 இடங்களிலே சொல்கிறான், மன்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தீர்ப்பு வழங்கவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அல்லாஹ் பகிரங்கப்படுத்துகிறான். இன்னொரு இடத்துல இறைவன் குறிப்பிடுகிற பொழுது, மன்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் அருளியதிலிருந்து தீர்ப்பு வழங்கவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் லாலிமூன், அவர்கள் அநியாயம் செய்தோர். இன்னொரு இடத்துல இறைவன் குறிப்பிடுகிற பொழுது, மன்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து தீர்ப்பு வழங்கவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன்,
அவர்கள் பாவிகள் என்றும் நிராகரிப்பாளர்கள் என்றும் அநியாயக்காரர்கள் என்றும் பல இடங்கள் அல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் இறக்குனதில் நீதி சொல்லுங்கள். அது போன்ற நீதிகள் இன்றைக்கு நிலைநாட்டப்படுகிறதா என்றால் இல்லை. இஸ்லாமிய ஆட்சி எங்கேயும் துரிதமாக தூய்மையாக நடக்கலை, அதனால் நிறைவேற்றப்படலை. இந்த நீதிமன்றம் ஒன்று இருக்குல்ல, இது எப்போ உருவாகுது? இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தீர்கள் என்றால் இந்த நீதிமன்றங்கள் எப்பொழுது உருவாகி இருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பல வழக்குகள் வந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிது நபவியிலே வைத்து வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்குவார்கள். இன்னும் சில வழக்குகள் நபி அவர்களுடைய வீட்டுக்கே வந்துச்சு. நபி அவர்கள் வீடுகளிலே இருந்து தன்னுடைய வீட்டிலே இருந்தே அதற்குண்டான தீர்ப்பை சொன்னார்கள். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படித்தான் இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்திலும் இப்படித்தான் இருந்தது. பள்ளிவாசலையே நீதிமன்றங்களாக பயன்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம் வருகிறது. அப்பொழுதுதான் நீதி வழங்குவதற்கென்று ஒரு தனியான இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று உமர் அலி அவர்கள் முடிவு செய்கிறார்கள். முடிவு செய்து நீதிமன்றங்கள் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலிருந்து தான் வெளிப்படுது. அதற்கு நிறைய இமாம்கள் அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அவர் எதை வைத்து ஒரு முடிவை செய்திருக்கிறார் என்பதை திருமறை குரானை ஒப்பிட்டு அவர் சொல்கிறார். வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரா சாத் 38வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தை உமர் அலி அவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க. எதற்காக வேண்டி இதை செய்தன் என்றால் அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அல் அத்தா நபவுல் ஹஸ்மி, நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்கிறான், அந்த வழக்கில் செய்தி உமக்கு வந்ததா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஹல் அதாக்க நபவுல் ஹஸ்மி, அந்த வழக்கை பற்றிய செய்தி வந்ததா? எந்த வழக்கு? நம்பரை எதற்கு குறிப்பிடுறேன்னா எடுத்து படித்து பாருங்கள். 38வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்திலிருந்து தொடங்கும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை வணங்குவதற்காக அவர்களுடைய முசல்லாவில் அதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது 2 நபர்கள் செவுரேதி குறிக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சமயத்தில் 2 நபர்கள் வழக்கு விஷயத்தில் செவுரேறி குதித்து தாவூத் நபியினுடைய அந்த இடத்திற்கு வந்த உடனேயே ஃபஸிஅ மின்ஹும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திடுக்குறாங்க, பயப்படுறாங்க. யார் திடீர்னு செவுரேறி குதித்து வர்றது? இப்படி வந்து இந்த வழக்கு என்னங்கிறது பிறகு பார்ப்போம். இந்த வழக்கில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒருவருடைய வாதி பிரதிவாதி 2 பேர்த்தையும் கேட்கணும்ல, ஒரு விஷயத்தை மாத்திரம் கேட்டு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. தீர்ப்பு சொன்ன உடனேயே இது உமர் ரலியல்லாஹுவினுடைய கவனத்திற்கு வருகிறது. பிற்காலத்தில் குர்ஆனுடைய செய்திகள் எல்லாம் வச்சு அப்போது வணக்க வழிபாடுகளில் ஒருவர் இருக்கும் பொழுது 2 தரப்பினுடைய நியாயத்தையும் நம்மால் கேட்க முடியாமல் போய்விடும். அதனால் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு மஸ்ஜிது நபவி இருக்கட்டும், நீதிமன்றங்களை ஒன்று நாம் தனியாக துவங்கலாம் என்று வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் இது துவங்கியது. அதில் தான் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் நீதிமன்றங்கள் அவ்வளவு அழகாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் கூட நிறைய இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடங்களாகத்தான் இன்றைக்கும் இந்திய வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நீதமாக நடக்கக்கூடிய விஷயம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன் இதை குறிப்பிடுகிறோம்? நீதமாக நடக்கணும். இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், நீதி வழங்கப்படவில்லை என்றால் அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனை மிக கடுமையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகி தாவத்துல் மதுலூம் ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவிற்கு பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனை மேலேறி செல்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் நீதமாக நடப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நீதமாக நடப்பது என்றால் நம்ம என்ன கடந்துட்டு போயிடுறோம்? முன்னால் ஏதோ குறிப்பிட்ட ஆட்சியாளர்கள்
ஒரு தவறை செய்கிற பொழுது நீதமாக நடக்கிறதில்ல. எளிய மக்கள் தவறை செய்கிற பொழுது அவர்களுக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்படுகிறது, அவர்களுடைய விஷயங்களில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்பதெல்லாம் பார்க்குறோம். இது வெறுமன ஆட்சி அதிகாரத்திற்கு மாத்திரம் இஸ்லாம் சொல்லலை. நாம் நம்மளவு ஒரு தனி மனிதனாக நான் இருக்கிறேன், எனக்கு என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு மனைவி இருக்கிறாங்க, எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் விஷயத்திலும் கூட நீதமாக நடப்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நீதமாக நடக்கிறதுனா இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு, இதெல்லாம் இஸ்லாமிய அரசு அமைஞ்சோன்னு பார்த்துக்கலாம், அப்படியா? அப்படித்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறதா? அப்படியெல்லாம் இல்லை. நீதமாக நடக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னால் ஆட்சியிலும் நீதமாக நடக்கணும், குடும்ப விஷயத்திலும் நீதமாக நடக்கணும். நீதமாக நடக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னால் குழந்தைகளுடைய விஷயத்திலும் நீதமாக நடக்கணும், பெற்றோர்களுடைய விஷயத்திலும் நீதமாக நடக்கணும். நீதம் எந்த இடத்திலும் தவறிவிடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனில் குறிப்பிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், நீதத்தை கொண்டு அல்லாஹ்விற்கு நீங்கள் சாட்சியாளராக இருங்கள். வலா யஜ்ரிமன்ன ஷனஆன கௌமன் அல்லாஹ் தஅதிலு, ஒரு கூட்டத்தின் மீது இருக்கிற வெறுப்பு அவர்களுக்கு நீதம் செலுத்துவதை விட்டு உங்களை தவறிவிட வேண்டாம். எதிலு, நீதம் செலுத்துங்கள். ஃபைன் வஹுவ அக்ரபு லித்தக்வா, நீதம் செலுத்துவது என்பது இறைவனை நீங்கள் பயப்படுகிறீர்களா இல்லையா என்பதை சோதிப்பதற்காகத்தான். தக்வாவிற்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குதுங்கிறாங்க நீதம். வத்தகுல்லா, அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஹபீர் பிமா தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ நம்ம நீதமாக நடப்பது, அது சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், தக்வாவிற்கு நெருக்கம். நம்ம நீதம் என்று பேசினாலே நம்முடைய கண்ணத்தில் என்ன ஓடும்? ஆட்சியை பற்றி தான் ஓடும். ஆனால் நம்ம இங்கே ஆட்சியை பற்றி இஸ்லாம் குறிப்பிடவே இல்லை. பெரும்பாலான இடங்களில் இஸ்லாம் குறிப்பிடுவது குடும்ப விஷயங்களை பற்றி குறிப்பிடுகிறது. பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் பில் அத்ல், அல்லாஹ் உங்களுக்கு நீதத்தை ஏவுகிறான், கட்டளை இடுகிறான். நீதமாக நடங்க, நீதமாக இருங்க என்பதை இறைவன் உங்களுக்கு கட்டளை இடுகிறான். பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுறான். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு வசனங்கள் இடம்பெறுகிறது. நீதமாக நடங்க. ஒருத்தர் மேலே நமக்கு வெறுப்பு இருக்கும், அவருடைய பிரச்சனை நம்மிடத்தில் வருகிறது, அல்லது நம்முடைய சகோதரர்களுக்கு நமக்கு ஒரு பகை இருக்கும், அவர்களுடைய விஷயத்தில் நீதமாக நடக்க வேண்டும். சொத்தை பிரிக்கிற விஷயமா அத்தா அம்மாவுடைய சொத்து நமக்கு வருகிறது, அண்ணன் தம்பி பேசிக்கிறது இல்லை, அண்ணனுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கிறது என்றாலும் கூட நீதமாக அவருக்கு என்ன சேர வேண்டுமோ அதை பிரித்து கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அப்படித்தான் சொல்கிறது. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், இந்த நீதத்தை பின்பற்றாவிட்டால் அழிவு ஏற்படும்ங்கிறாங்க. உயர்ந்த குலத்து பெண்மணி திருடுறாங்க. திருடின உடனேயே ஜைது பின் ஹாரிசா என்று சொல்லப்படுகிற, ஜைது பின் ஒசாமத்தி பின் ஜைத் என்று சொல்லப்படுகிற நபி தோழர் ரசூலுல்லாஹ்விற்கு பிரியமாக இருக்கக்கூடியவர் இந்த ஜைது, அவரை அழைத்து நிலைமையை விளக்குறாங்க. இந்த மாதிரி உயர்ந்த குலத்து பெண்மணி திருடிட்டாங்க, இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் அஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியகுமா, திருடியது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் கரங்கள் துண்டிக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய குற்றவியல் சட்டம். ரசூல்லா இந்த பெண்மணியுடைய விஷயத்தில் அது நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்கிற சிபாரிசோடு அந்த உசாமா இளையவர்கள் வருகிற பொழுது நபி அவர்கள் முகம் சிவந்தவர்களாக எழுந்து நின்று சொல்கிறார்கள், ஃபைன்னமா அஹ்லக்கன்னாஸ கப்லக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் அழிக்கப்பட்டதென்றாம், அன்னஹும் கானு இதா சரகஃபிஹிமு ஷரீஃப், வசதியானவர் திருடி விட்டால் தரக்குஹு விட்டுருவாங்க, வசதி இல்லாதவர்கள் திருடி விட்டால் அவர்கள் என்பால் தண்டனையை நிறைவேற்றுவார்கள். இதனால்தான் முந்தி சென்ற சமூகம் அழிக்கப்பட்டது, நீதமாக நடங்கள் என்பதை நபி அவர்கள் வலியுறுத்துறாங்க. ஒரு ஆட்சியாளராக இருந்து ரசூல்லா எப்படி நீதத்தை நிலைநாட்டுறாங்க? இதில் குறிப்பிடும்போது ரசூல்லா உதாரணத்தை சொல்கிறாங்க, வல்லாஹி லவ் ஷரக்கத் ஃபாத்திமத்து பின்து முகமதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கூட கத்தஅத்து யதஹா, அவளுடைய கையை நான் வெட்டுவேன் என்று நீதத்திற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவரை பார்த்து வரலாறில் ஒரு நபித்தோழர் என்ன பண்ணுறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட சில தங்க கட்டிகளை எல்லா நபித்தோழர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்குறாங்க. பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அந்த இடத்திற்கு வந்த அப்துல்லா இப்னு
ஹுவைரா என்கிற நபித்தோழர் அந்த என்ன பண்ணுறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே இஅ்தில், நீங்கள் நீதமாக நடந்துக்குங்க அப்படின்னு ரசூலுல்லாவை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை நீ நீதமாக நடந்துக்கலாம் தானே, அப்படியெல்லாம் இல்லை. வாசகம் எப்படி இடம்பெறுகிறது என்றால் ஆர்டர் வேர்டு, கட்டளை வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதரை இஅ்தில், நீங்கள் நீதமாக நடங்கள் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதில்லம் இஅ்தில், நான் நீதமாக நடக்கவில்லை என்றால் வேறு யார் நடப்பா, நீ நாசமாக போன ரசூல்லா சபிச்சுட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும் பொழுது பங்கிடுவதில் இது மாதிரி நீதமாக நடங்கன்னு சொல்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை தாயினி அதுரி புனுக்கஹு, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை விடுங்க, அவனுடைய கழுத்தை நான் வெட்டிடுறேன். யாரை பார்த்து நீதமாக நடங்கள் என்று இவன் சொல்கிறான்? நீதத்திற்கே உலகில் முன்னுதாரணமாக பேச வேண்டுமென்றால் ரசூலுல்லாவை தான் சொல்லுவோம். மகள் திருடினாலும் கையை வெட்டணும்னு நாங்களே, எவ்வளவோ வழக்கில் அழகான தீர்ப்புகளை, அற்புதமான தீர்ப்புகளை கொடுத்த நபிகள் நாயகத்தை பார்த்து அந்த நபித்தோழர் சொல்லக்கூடிய வார்த்தை நீதமாக நடங்கள் என்கிற வார்த்தை எவ்வளவு கடுமையான வார்த்தை. சஹாபாக்கள்லாம் கோவப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா நீதமாக நடக்காமல் இருப்பது, நீதத்தோடு அவர்கள் தான் நடக்கிறார்கள் என்பதை சஹாபாக்கள் அந்த சபையிலேயே தெளிவுபடுத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் நீதமாக நடக்கலைன்னா வேறு யார் நடப்பா? நான் தான் நீதத்தை போதிக்கிறேன், நான் தானே நீதமாக நடக்கணும் உங்களுக்கு கட்டளை இடுறேன், ஏவறேன், நான் எப்படி நடக்காமல் இருப்பேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக நீதம் என்று வருகிற பொழுது ஆட்சியாளர்களுக்கோ மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அது இடம்பெறுகிறது. பாருங்கள், திருமண விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை எப்படி இறக்குகிறான் என்றால், சூரத்து நிசாவினுடைய 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்றால், வயின் ஹிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா, அனாதையுடைய விஷயத்திலே நீங்கள் நீதமாக நடக்க முடியவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்தால், ஃபங்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாசா வ ருபா, பெண்களை 2 3 ஒரு திருமணமோ 2 திருமணமோ 3 திருமணமோ 4 திருமணமோ நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, அல்லாஹ் திருமணத்தை பற்றி வசனத்தை சொல்லும் பொழுது இங்கே ஒரு திருமணம் பண்ணுறீங்க, 2 பண்ணலாம், 3 பண்ணலாம், 4 வரை முஸ்லீம் உம்மத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு விதிவிலக்கு 4 திருமணங்கள் வரை பண்ணலாம். இந்த திருமணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டு வரும் பொழுது ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, நீங்கள் அப்படி 4 திருமணங்களை செய்தால் ஒரு மனைவியிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்குவது, அவர்களுக்கான செலவினங்கள், அவர்களுக்கான கவனம் எடுப்பது எல்லாம் 4 மனைவியிடத்திலும் இருக்க வேண்டும். இவரிடத்தில் அதிகமாக அவரிடத்தில் குறைவா என்றால் அது அநியாயம்ங்கிறது இஸ்லாம். 4 திருமணங்கள் வரை செய்ய சொல்கிற அந்த மார்க்கம் நமக்கு எதை வலியுறுத்துகிறது? 4 பேர்ட்டையும் சமமாக இருக்கணும். சரி, ஒருத்தர் ஒரு திருமணம் பண்ணிட்டார், அவர் அநியாயம் பண்ணலாமா? அவர் நியாயமாக நடந்துக்காமல் இருக்கலாமா? அவருக்கு ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தான். அவர்கள் விஷயத்தில் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் கேள்வி கேட்கப்படும். பெண்களுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் அஜத்துல் விதாவில் சொன்னாங்க, இத்தகு ஃபின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு உண்டான உரிமையை கொடுங்கள், அவர்களுடைய விஷயங்களில் ஆரோக்கியமான விஷயத்தமாகட்டும், உணவாகட்டும், உடையாகட்டும், அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறினால் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவீர்கள். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவில் எச்சரித்தாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களுடைய ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய அதிகாரத்திற்கு கீழ் இருந்த உங்களுடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்களா? நல்லா கேட்பான். அத்தா அம்மா கொண்டுனா ஓடுறோம், அதே அக்கறை அதே கவனம் மனைவியிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பயந்தால் ஒன்றே ஒன்றை மாற்றும் திருமணம் செய்யுங்கள், நீதமாக நடக்கணும். அல்லாஹ் அது சொல்கிறதுக்கான காரணம் நீதம் தவறக்கூடாது, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீதமாக நடக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. இது மனைவியுடைய விஷயத்தில். பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 4 குழந்தைகள் இருக்கும் ஒரு வீட்டில். அந்த மாதிரியான குடும்பங்களில் தந்தையாக இருக்கக்கூடியவர், தாயாக இருக்கக்கூடியவர், ஒரு குழந்தைக்கு நாம் எப்படி ஒரு பொருளை வாங்கி தருகிறோமோ, எப்படி ஒரு குழந்தை விஷயத்தில் அக்கறை செலுத்துகிறோமோ,
உயிரையே வைத்திருக்கிறோமோ இதே மாதிரி தான் எல்லா குழந்தைகளுடைய விஷயத்தில் இருக்கணும். அப்படி இல்லாமல் போனால் நீங்கள் அநியாயக்காரர்கள், நீங்கள் நீதம் செலுத்த தவறிவிட்டீர்கள். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நீதமாக நடங்கள், அது தக்குவாவிற்கு நெருக்கமானது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் மனைவியுடைய விஷயத்தில் நீதமாக நடக்கணும், பெற்றோர்களுடைய விஷயத்தில் அவருடைய உரிமையை கொடுக்கணும், சகோதரர்களுடைய விஷயத்தில் உரிமையை கொடுக்கணும். உரிமை எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அநியாயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது பொதுவான விதி. ஒருத்தருக்கு கொடுக்கறத நம்ம கொடுக்காம தடுக்கிறோம், தாமதப்படுத்துகிறோம் அல்லது கொடுக்க மறுக்கிறோம் என்றால் அது அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அநீதி. நாம் நீதமானவர்களாக இல்லை, நம்மிடத்தில் தக்குவா இல்லை என்பதற்கு நாம் செய்யக்கூடிய தாமதமே பெரிய உதாரணமாக, பெரிய எடுத்துக்காட்டாக அமைந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய இந்த மகனுக்காக நான் இதை அன்பளிப்பு செய்கிறேன்கிறார். அவருக்கு நிறைய மகன்கள் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த மகனுக்காக இன்னி நகல்து இப்னி ஹாதா குலாம், இந்த மகனுக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எதுங்க ஹதீஸில் குறிப்பிடப்படலை. ஒரு மோதிரத்தை கொடுத்தாரா அல்லது ஒரு தங்க கட்டியை கொடுத்தாரா, வெள்ளி கட்டியை கொடுத்தாரா, வீட்டை கொடுத்தாரா, தோட்டத்தை கொடுத்தாரா, அதெல்லாம் சொல்லலை. ஹதீஸில் என்னுடைய இந்த மகனுக்கு இதை நான் அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து கேட்ட வார்த்தை, அக்குள்ள வலதிக்க நகல்து மிஸ்லஹு, உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இதை போன்றுதான் நீ கொடுத்துருக்கிறாயா? அப்போ அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய கணம் என்ன என்பது நமக்கு தெரியுது. ஏதோ ஒன்றை அவருடைய மகனுக்கு அவர் ஒரு சொத்தை எழுதி வைக்கிறார்னு வைங்க, உன்னுடைய எல்லா மகன்களுக்கும் இதே போன்று நீ கொடுத்தியான்னு கேட்குறாங்க. அந்த நபித்தோழருக்கு சொல்கிறாரு, இல்லை கொடுக்கல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபர்ஜிஅஹு, அவரிடத்திலிருந்து அதை திருப்பி பெற்றுக்கொள்ளுனாங்க. அன்பளிப்பை பெறுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அன்பளிப்பு கொடுத்தோம்னா திருப்பி வாங்கக்கூடாதுங்கிறது தான் மார்க்க கட்டளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வேறு ஹதீஸுகள் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த அளவிற்கு திருப்பி வாங்கிக்கங்கிறாங்க. ஏன்? அன்பளிப்பாக இருந்தாலும் நீதமாக செய்யணும். ஒரு குடும்பத்தில் 4 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா 4 குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியாக நாம் பார்க்க வேண்டும். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைத்து நாம் பார்க்கக்கூடாது, சமமாக இருக்க வேண்டும். இப்படி குழந்தைகளுடைய விஷயத்தில், மனைவியுடைய விஷயத்தில், ஒரு ஆட்சி அதிகாரம், ஒரு தலைமைத்துவத்தில் இருப்பவருடைய விஷயத்திலே தொடங்கி குழந்தைக்கு செய்யக்கூடிய அன்பளிப்பு வரை இஸ்லாம் இவ்வளவு கூடுதல் கவனத்தோடு நீதத்தை சொல்கிறது, நீதத்தை போதிக்கிறது என்றால் எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் நீதத்தை நிலைநாட்டுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் கான நபி பதகு வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீதமாக நடப்பது தொடர்பாக நாம் சில விஷயங்களை அறிந்து கொண்டோம். அதே நேரத்தில் சமகால நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் இறக்கி அருளியதை கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்தளவிற்கு தனியாக சட்ட நூட்களோ சட்ட இயற்றுவதற்கோ தேவையில்லை. அல்லாஹ் கொடுத்த அந்த குர்ஆனுடைய சட்டங்களே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சமகாலத்தில் நடப்பதை பாருங்கள். 2016 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்பாவுங்கிறவர், வேற கட்சியை சார்ந்த ஒருவர், முன்னாள் ஆட்சி அமைச்சது. அவர் அப்போ போட்ட வழக்கு இப்போ நம்ம எப்போ உட்காந்துருக்குறோம்? 2026 உட்காந்துருக்குறோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இன்பதுரைன்னு நினைக்கிறேன், அவருடைய வெற்றி செல்லாது, ஏமாற்றிட்டாங்க, நான் தான் ஜெயிச்சிருப்பேன் என்று அவர் அப்போ போட்ட வழக்கு அடுத்த 5 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி அதிகாரம் செலுத்தி அப்போவும் தீர்ப்பு வரலை. இப்போ ஒரு 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், 10 ஆண்டுகளுக்கு பின்னால் வழங்கப்பட்ட நீதி அது நீதியா அநீதியான்னு பெரிய கேள்விக்குறி எழுது. அப்போ ஒருத்தன் போய் எனக்கு ஒரு பிரச்சனை, என்னை காப்பாற்றுங்கன்னு போய் நிற்கும் பொழுது உன்னை 10 வருஷம் கழித்து தான் நான் காப்பாற்றுவேன் என்று இன்றைக்கு இருக்கிற நீதிமன்றங்கள் சொல்லாமல் சொல்கிறது.
இப்போ என்ன 2016 இவர் தான் வெற்றி பெற்றாருன்னு. அப்போ அவருடைய 2016 வெற்றி பெற்ற அப்போவே அறிவிச்சிருந்தா அவருக்கு கிடைத்த நல்லது. அவரை நம்பி வாக்களித்த அந்த வேட்பாளர்களுக்கு எல்லாம் கரெக்டாக செய்வாங்களா மாட்டாங்களாங்கிறது ரெண்டாவது. நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன். இவருக்கு ஒரு 10,000 ஓட்டு 50,000 ஓட்டு விழுந்திருக்குதுன்னா அந்த 50,000 பேருடைய தேவைகளை இவரால் நிவர்த்தி செய்ய முடியாமல் போனதற்கு யார் காரணம்? அவருடைய உரிமை இவரால் வழங்கப்படாமல் போனதற்கு யார் காரணம்? அப்போ எப்படி இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நீதி கிடைக்காது. மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் ஒருத்தன் தான். இதை பற்றியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற பொழுது மறுமையில் முதலில் இறைவன் விசாரிக்கப்படுவது உரிமைகள் தொடர்பாகத்தான். உங்களுக்கு இடையில நீங்கள் சிந்திக்கொண்ட இரத்தங்கள், ஒருவருடைய உரிமையை இன்னொருவர் பறித்தது, இது குறித்து தான் அல்லாஹ் மறுமை நாளில் முதலில் விசாரிப்பான் என்றால் நீதத்திற்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறது. இது நீதம்னு மட்டும் பார்க்கக்கூடாது, நாமும் போய் யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே இருக்கிற பொழுது ஓதக்கூடிய ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. பிஸ்மில்லாஹி ரப்பி அவுது பிக்க மின்னன் அசில்ல அவ் அலில்ல அவ் அலுலம அவ் உலுலம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. இறைவா, நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். நான் யாருக்கும் அநியாயம் பண்ணக்கூடாது, எனக்கும் யாரும் அநியாயம் பண்ணக்கூடாது. நான் யாரையும் மூடனாக்கக்கூடாது, என்னையும் யாரும் மூடனாக்கி இருக்கக்கூடாது. நான் யாரிடத்திலும் சருகிவிடக்கூடாது, என்னையும் யாரும் சருகிவிடக்கூடாது. பொதுவாக இந்த துவாவினுடைய சுருக்கத்தை சொல்ல வேண்டுமென்றால், வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னா, எல்லாம் நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, என் வேலையை நான் செய்யணும், யாரும் என்னை குறுக்கிடவும் கூடாது என்பது அந்த துவாவினுடைய மொத்த அர்த்தங்கள். அதில் ரசூலா குறிப்பிட்டு சொல்லும் பொழுது யாருக்கும் நான் அநியாயமும் பண்ணக்கூடாது, யாரும் எனக்கும் பண்ணக்கூடாது, யாருக்கும் நாம் செய்வதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். மற்றொருவர் நமக்கு செய்யக்கூடிய அநியாயத்திலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுகிற ஒரு வழிகாட்டலைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. அந்த அடிப்படையில் அனைவரும் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அந்த துவாவை நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே வந்துடும். துவாக்களின் தொகுப்புகள் இருக்குது, எடுங்க, மனனம் செய்யுங்க. வீட்டை விட்டு நாம் வீட்டில் இருக்கும்போது பாதுகாப்பாக இருப்போம். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய மனைவி, நம்முடைய வீடு ஒரு பாதுகாப்போடு இருப்போம். வீட்டை விட்டு நாம் வெளியேறுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த பாதுகாப்பை தேடி வெளியேறக்கூடிய மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிய வேண்டுமென துவா செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.